மேம்பாலம் திறப்பு விழா. புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் திறப்பு விழாவுக்காக அமைச்சர் வருகிறார் என்பதால் ஏற்பாடுகள் வேகமாக நடந்து கொண்டு இருந்தன. காலையில் எழுந்திருக்கும் போதே தன் அடிவயிற்றில் ஓர் அசௌகரியத்தை கயல்விழி உணர்ந்தாள். அதுதான் மாதா மாதம் வரும் தொந்தரவுதான். எப்பொழுதும் போல வலி தாங்க முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறதே. லீவு போட்டு ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த போதே செல்போன் சிணுங்கியது. அம்மா கயல்விழி, நான் எஸ்ஐ செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கு அமைச்சர் வருகைக்கு மேம்பாலத்தில் பந்தோபஸ்து டியூட்டிக்கு நீ போகணுமா? மத்தியானம் கந்தசாமி வருவார். அவர் வர்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு. அவர் வந்த பிறகு நீ ரிலீவ் ஆயிடலாம் என்று சொல்லிவிட்டு செல்வராஜ் போனை வைத்து விட்டார். வேறு வழியில்லை, ஓய்வெடுக்க முடியாது. என் கஷ்டத்தை யாரிடம் சொல்வது? கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே குளித்து முடித்து சீருடை அணிந்து தன்னுடைய ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் கான்ஸ்டபிள் கயல்விழி. ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மறுத்தது. பள்ளி செல்ல முரண்டு பிடிக்கும் எல்கேஜி குழந்தை போல அடம் பிடித்தது. கோபத்தில் கிக்கரை எட்டி உதைத்தாள் கயல்விழி. வாங்கிய உதையில் ஸ்கூட்டிக்கு ரோஷம் வந்து விட்டது. உடனே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அம்மா வரேம்மா என்று கூறிக்கொண்டே ஸ்கூட்டியில் அமர்ந்தாள் கயல்விழி. 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு போமா என்றாள் அவளுடைய அம்மா வீட்டுக்குள் இருந்து. இல்லம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் வர்றேம்மா என்று வண்டியை கிளப்பினாள் கயல்விழி. கயல்விழியின் அப்பா இளம் செழியன் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர். சம்பளம் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காமல் நேர்மையாக வாழ்ந்த மனிதர். அதனால் சேமிப்பு அதிகம் இல்லை. கயல்விழி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு MBA படித்திருந்தாள். ஏதாவது பெரிய நிறுவனத்தில் பெரிய பதவிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கயல்விழியின் அப்பா பணியில் இருந்தபோது ஒரு கலவரத்தை அடக்க முற்பட்ட போது கலகக்காரர்கள் வீசிய கல்வீச்சில் பலமாக அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சில நாட்கள் உயிருடன் இருந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தன் மகள் கயல்விழியிடம், அம்மா கயல்விழி, இந்த இன்ஸ்பெக்டர் வேலையில் நான் விரும்பி சேர்ந்தேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எனக்கு பசங்களும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. எனக்கு பிறகு நீ காவல்துறையில் தான்மா பணியாற்றணும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து விட்டார். கருணை அடிப்படையில் கயல்விழிக்கு கான்ஸ்டபிள் வேலை கிடைத்தது. தன்னுடைய அப்பாவை விருப்பத்தை நிறைவேற்ற காவல்துறை வேலையில் சேர்ந்தாள். வேலையில் இருந்து கொண்டே IPS தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தாள். புதிதாக கட்டப்பட்டிருந்த மேம்பாலத்திற்கு வந்து சேர்ந்தாள் கயல்விழி. 11 மணிக்குத்தான் அமைச்சர் வருகை. காலையில் எதுவும் சாப்பிடாததால் பசியும் வயிற்றின் அசௌகரியமும் சேர்ந்து மிகவும் கஷ்டப்படுத்தியது. மணி 11 ஆகியது. அமைச்சர் வரவில்லை. மணி 12 ஆகியது. அமைச்சர் வரவில்லை. மணி 2 ஆனது. அப்பொழுதும் அமைச்சர் வரவில்லை. மத்தியானம் வந்து தன்னை ரிலீவ் பண்ண வேண்டிய தன்னுடைய சகா கான்ஸ்டபிள் கந்தசாமியும் வரவில்லை. பசி வாட்டியது, வயிறு தகராறு செய்தது. கான்கிரீட் கட்டடங்கள் காடு போல நெருக்கமாக இருந்தன. அவசரத்துக்கு இயற்கை அழைப்புக்கு செல்ல பக்கத்தில் கண்ணு கெட்டியது தூரத்தில் கழிப்பறை எதுவும் இல்லை. ஆணாக இருந்தால் ஏதாவது மறைவிடத்தில் ஒதுங்கிவிட்டு வரலாம். பெண் என்ன செய்ய முடியும்? பகல் 2:30 மணிக்கு SI செல்வராஜ் செல்போனில், அம்மா கயல்விழி, அம்மா கந்தசாமிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கம்மா என்று கூறிவிட்டு பேச்சை முடித்து கொண்டார். டியூட்டியில் ரிலீவ் பண்ண ஆள் வரும் வரையில் இருக்குமிடத்தை விட்டு ஒரு வழி நகர முடியாது. ஒரு வழியாக பகல் 3 மணிக்கு அமைச்சர் வந்தார். அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சிகள் முடிந்து அமைச்சர் அங்கிருந்து போனார். கூட்டமும் கலைந்து விட்டது. காலை 8 மணியிலிருந்து அசையாமல் ஒரே இடத்தில் நின்று டியூட்டி பார்த்ததில் களைத்து போய் பசியால் துவண்டு வயிற்று பிரச்சனையில் சிரமப்பட்டு
கயல்விழிக்கு மயக்கமே வந்துவிட்டது. சமாளித்து கொண்டு சிறிது தொலைவில் இருந்த ஓர் உணவு விடுதியை நோக்கி வண்டியை செலுத்தினாள் கான்ஸ்டபிள் கயல்விழி. இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய மற்ற காணொலிகளையும் பாருங்கள். வணக்கம்.